தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தான் விசுவாசம். முன்னரை சொல்லிடுறேன். The book of Daniel, a great prophecy. However, in New Testament, Revelation, a great prophecy going to happen. That same way, in Old Testament, the greatest prophecy book. Yes, going to happen many things. இனிமேல் நிறைவேற வேண்டிய அநேக காரியங்கள் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கிறது. எனக்கு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எத்தனை முறை படித்தாலும் சலிக்காது. எந்த ரிமார்க்கோ, எந்த குழப்பமோ, எந்த பிரச்சனையோ, தானியேலோ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க 4 பேர், அதாவது தானியேலுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க, பாவத்தில் விழுந்தாங்க, அங்க போய் பிரச்சனை உண்டாச்சு, திரட்டாங்க, இது மாதிரி குழப்பம், சண்டை போட்டாங்க. அவ்வளெல்லாம் கிடையாது. வெற்றி 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 வெற்றியுள்ள வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவா தேவனுக்கு உண்மையும் உத்தமமான ஒரு சாட்சி. தானியேல் புஸ்தகத்தின் சிறப்பு இதுதான். அடுத்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே தானியேலை பற்றி சுவிசேஷ புஸ்தகங்களை பேசியிருக்கிறார். இதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாழாக்கு மறுவரைப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அப்படி சொல்லுவார். கொண்டாடுறாரு பாருங்க. அது போல அப்போ தானியேலுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு 3 பேர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் 2:49 படித்து பார்த்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தானியேல் 2:49, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் குழு மண்டபத்தில் இருந்தான். அல்லேலூயா. ஐயா ராஜாவே, எனக்கு ஒண்ணு வேணாம், நான் கூட இருக்கிறேன், நீங்க சொல்றது நான் செய்யறேன். என் ஃப்ரெண்டு ஒரு 3 பேர், அவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்கன்னு பரிந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி தன் நண்பர்களுக்கு பொறுப்பான ஒரு நல்ல பதவி, அது பதவி, தேசத்தை விசாரிக்கிற காரியம், ஈக்குவல் டு கவர்னர் போஸ்ட் கொடுக்க தன் நண்பர்களுக்கு. எனக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, என் நண்பர்கள் நல்லா இருக்கணும். இந்த 4 பேர் சேர்ந்துதான் ஒரு கலக்குறாங்க தானியேல் புத்தகத்துல. அது நமக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். சரி, இப்ப கவனத்துக்கு கொண்டு வர்றது இதுதான். தானியேல் 3:8 படிக்கிறோம். தானியேல் 3:8 பாருங்க. அச்சமயத்தின் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி. வாட் ஹேப்பன்? வை திஸ் ஹேப்பன்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த வார்த்தையை சொல்லும் அளவுக்கு நடந்த விபரீதம் என்ன? ராஜா நல்லவன் தான், அவனை வந்து ஏறி விட்டார்கள். நேசிக்காம 3 பேரை தலைவர்களா போடுவாரா? சும்மா இருக்காதீங்க, விடாதீங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. என்ன நடந்தது? பொற்சிலையை உண்டாக்கும்படி ராஜா. தானியேல் 3:1 பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 6 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பொற்சிலை. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? எந்த விக்கிரகத்தையும் சிலையையும் வணங்கக்கூடாது. அதான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. யெகோவா தேவனை தவிர நமக்கு வேறு எதுவும் கிடையாது. அதான் அந்த விசுவாசம். எல்லாம் அந்த ராஜா அவன் பேச்சு கேட்டு முடிச்சிட்டான். அப்பதான் ரூல்ஸ் போட்டாச்சு பாருங்க. 3:17 படிச்சோம்யா. சொல்றாங்க அவன் விசுவாச அறிக்கை, எங்களை தப்புவிப்பார்.
எங்களை தப்புவிப்பார். Our God is able to deliver from this fire and from your hand, oh my king. ரொம்ப அன்பா சொல்றான். ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்க பேசுறாங்க. இந்த வார்த்தையிலே ஒரு கருத்து உண்டாகிறது பாருங்கள். நம்பர் 1, the strong faith, திட நம்பிக்கை. நம்பிக்கையில சாதாரண இல்லை. இது நெருப்பு சூளைய பல மடங்கு அதிகமாக்கி போட போறாங்க. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சீல் போட்டாச்சு. இது விடுவிக்கப்படவே முடியாது. எப்படி விடுவிக்க முடியும்? அவ்வளவுதான். ஆனால் அங்கதான் ஆண்டவர் இறங்குறாரு. தைரியம், திட நம்பிக்கை. இரண்டாவது தைரியம். அது சும்மா மானசீக தைரியம் அல்ல, ஒரு வைராகியத்தில் வருகிற காரியம் அல்ல, பரிசுத்த தைரியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமோ அவ்வளவு மரணமே வந்தாலும் நம்ம தைரியத்தை இழக்க மாட்டோம். ஏன்? கிறிஸ்துவனுடையவர்கள் பிழைத்தாலும் அவர்கள் மரித்தாலும் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள். அந்த தைரியம் தான். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அடுத்தது என்ன தெரியுமா? அவர்கள் பண்ணின விசுவாச அறிக்கை தான் ஆண்டவர் பார்த்து அவர்களை காப்பாற்றினார். விசுவாச அறிக்கை. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அதுக்கப்புறம் சொல்றாங்களே ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் அது அவிசுவாசம் தானே. அது அவிசுவாசம் அல்ல, உண்மை விசுவாசம். உண்மை விசுவாசம். அது தெரியுங்களா உங்களுக்கு? யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன்னு. அது அவிசுவாசம் அல்ல, ஆண்டவரை நேசிக்கிறதுனால நான் சாக மாட்டேன், அவர் என்னை கொன்று போட மாட்டார் என்பது அவர் இப்படி சொல்றாரு. சில வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? மனைவி சொல்லுவாங்க, நான் எங்கன்னா போயிடுறேன், நான் எங்கன்னா போய் செத்துடுறேன். ஆனால் போய் சாக மாட்டாங்க. அது எதுக்குன்னா புருஷனுடைய அந்த அனுதாபத்தை தர. நம்ம அதெல்லாம் சொல்லலாமா, நான் என்ன குறை வச்சேன், சரி சரி எந்த தவறு குறை இருந்தாலும் மன்னிச்சிரு, இனிமேல் நான் அன்பா பார்த்துக்கிறேன், வச்சுக்கிறேன், வச்சிருப்பேன், காப்பாற்றுவேன் அப்படி சொல்லுவார். அந்த அன்பு வார்த்தைக்காக இப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, இதுக்கு சிறுமிசுமா ஒரு காரியங்கள் நடக்கும். அது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு காரியங்களா இருக்கும். சில வார்த்தைகள் மறந்து போய்விட்டது.